ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்க, அதாவது டிஏபிக்கு மாற்றாக என்ன உரத்தை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்ற போது, நம்ம ஆர்கானிக்காக கிடைக்கக்கூடிய ராக் பாஸ்பேட்டை வந்து நம்ம பாஸ்பரஸ்க்காக நம்ம வந்து அக்ரிகல்ச்சருக்கு வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஸோ அதை எப்படி வந்து என்ரிச்சாக மாற்றி நம்ம அந்த டிஏபி செய்யக்கூடிய வேலையை விட பல மடங்கு வந்து பார்த்திங்கன்னா இது நல்ல வேலையை செய்யும். அதே மாதிரி அதை விட அதிகமான நியூட்ரிஷனை பிளான்ட்ஸுக்கு வந்து கொடுக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நிலம் லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலட்டுத்தன்மையாக மாறி இருக்குது அப்படின்னா கூட அந்த நிலத்தை மாற்றி நல்ல ஒரு ஈல்டு கொடுக்கக்கூடிய ஒரு லேண்டாக, ஒரு நல்ல பெனிஃபிஷியல் மைக்ரோ ஆர்கானிஸ் இருக்கக்கூடிய லேண்டை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கக்கூடியதுக்கு இந்த பயோ, அதாவது இயற்கையாக பயன்படுத்தக்கூடிய ராக் பாஸ்பேட்டை வந்து நம்ம என்ரிச் பண்ணி எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராக் பாஸ்பேட் அப்படின்றது என்ன அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ராக் பாஸ்பேட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். இது வந்து ஒரு செடிமெண்ட்ரி ராக்ஸாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெரிய மைன்ஸ்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு ராக் மெட்டீரியல். ஸோ இதில் அதிகமான பாஸ்பரஸ் கண்டென்ட் வந்து இருக்கும். ஸோ இது ஒரு நிறைய கிளே இருக்கக்கூடிய ஏரியாஸில் வந்து பார்த்திங்கன்னா செடிமெண்ட் ஆகியிருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி செடிமெண்ட் ஆகிருக்கக்கூடிய இடத்துல அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா சலித்து அதை ஃபைன் பார்ட்டிகளாக எடுத்து அதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ராக் பாஸ்பேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம டைரெக்டாகவும் ஃபீல்டுக்கு வந்து பயன்படுத்தலாம். ஸோ அப்படி டைரெக்டாக பயன்படுத்துகிற போது அதில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்பரஸ் கண்டென்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கால்சியம் இது மாதிரியான ட்ரேஸ் எலிமெண்ட்ஸும் வந்து இருக்கும். ஸோ இதவே இன்னும் நம்ம என்ரிச்சடாக பண்ணி ஸோ அக்ரிகல்ச்சருக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னாக்கல, ஸோ இதை வந்து நம்ம என்ரிச் பண்ணுறதுக்கு வந்து தேவையான பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராக் பாஸ்பேட் எடுத்துக்கிறோம். ஸோ அது கூட வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் டீகம்போஸ்டர் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அது கூட வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாட்டு சாணம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது மூணும் வந்து நம்ம எடுத்துக்கின்னு அதுக்கப்புறம் நம்ம லேண்டில் இருக்கக்கூடிய இலை தலைகள், பச்சை இலைகள், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீமு இலை, புங்க இலை, ஸோ இந்த மாதிரி உங்கள் லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா எதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லேண்டில் போட்டு வயலில் ஓட்டுவீங்களோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இலைகளை வந்து எடுத்து கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல வந்து நல்ல சின்னசாக வெட்டி வந்து ஒரு நிழல் பாங்கான இருக்கக்கூடிய இடத்துல வந்து போட்டுருங்க. ஸோ அப்படி போட்டு அதுக்கு மேலே இந்த ராக் பாஸ்பேட்டு, நம்ம ராக் பாஸ்பேட்டும் நாட்டு மாட்டை சாணம் இருக்குது இல்லைங்களா, அது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் டீகம்போஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் டைல்யூட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி மூணுத்தையும் நல்லா தெளித்து அந்த ராக் பாஸ்பேட்டை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கராவுக்கு நீங்கள் வந்து பயன்படுத்துகிறீங்க அப்படின்னாக்கல ஒரு 500 kg வந்து பார்த்திங்கன்னா பச்சை இலைகள் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. ஒரு சாணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 kg. ஸோ அதே மாதிரி ராக் பாஸ்பேட் வந்து ஒரு 150 கிலோ எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ராக் பாஸ்பேட்டையும் சாணையும் அந்த வேஸ்ட் டீகம்போஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா டப்பாவில் வந்து கொடுப்பாங்க. ஸோ வேஸ்ட் டீகம்போஸ்டர்ன்றது வந்து ஒன்றும் கிடையாது. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாணத்துலேருந்து எடுத்து பிரித்து எடுக்கக்கூடிய ஒரு பெனிஃபிஷியல் மைக்ரோப்ஸ் தான். ஸோ அது வந்து நிறைய வேலைகள் வந்து லேண்ட் அக்ரிகல்ச்சருக்கு வந்து பயன்படுது. ஸோ ஒரு வேஸ்ட்டை வந்து டீகம்போஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதை நம்ம வந்து டைல்யூட் பண்ணி ஸ்ப்ரே பண்ணுங்களாக்கில் செடி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரொட்டக்டிவாக இருக்கும், பெஸ்ட் அண்ட் டிசீஸ் வராமல் பாதுகாத்துக்கும். ஸோ அதே மாதிரி கீழே வந்து சாயிலில் கொடுக்கும்போது சாயிலினுடைய கேரக்டரை வந்து மாற்றும், சாயிலினுடைய ஸ்ட்ரக்சரை வந்து மாற்றி கொடுக்கும், வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து அதிகம் பண்ணும். ஸோ இந்த மாதிரி வேலையை செய்யக்கூடியது இந்த வேஸ்ட் டீகம்போஸ்டர். ஸோ அதனால் நம்ம இந்த இருக்கக்கூடிய மெட்டீரியல் வந்து கம்போஸ்ட் பண்ணி அதை ஒரு என்ரிச்சடை மாற்றி கொடுக்கறதுக்காக தான் இந்த வேஸ்ட் டீகம்போஸ்டர் இதோட பயன்படுத்துகிறோம். ஸோ இது நம்ம சாணம், அதே மாதிரி ராக் பாஸ்பேட்டு, வேஸ்ட் டீகம்போஸ்டர் மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு இது மெட்டீரியலாக வச்சுக்கின்னு அந்த நம்ம ஆல்ரெடி கலெக்ட் பண்ணி வந்துருக்கக்கூடிய இலையை வந்து பார்த்திங்கன்னா நெல்பாங்கான இடத்துல ஒரு பெட்டு மாதிரி போட்டுட்டு அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மெட்டீரியலை வந்து இதுக்கு மேலே போட்டு விட்டுட்டு ஒரு சாக்கு பையோ இது மாதிரி மேலே அதுக்கு மேலே போட்டுட்டு நீங்கள் வந்து தண்ணி, அந்த ராக் பாஸ்பேட்டோட தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா மேலே அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விடலாம், தெளித்து விடலாம். இந்த மாதிரி பண்ணுற போது ஸோ அது ஒரு 15 to 20 டேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கம்போஸ்ட் ஆகி உங்களுக்கு நல்ல ஒரு என்ரிச்சுடு மென்யூரை வந்து உங்களுக்கு கிடச்சிரும் கையில். ஸோ அந்த என்ரிச்சுடு மென்யூரை வந்து நீங்கள் ஃபீல்டுக்கு போடுற போது தான் நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நான் பாஸ்பேட் என்ன வேலையை செய்யுமோ அதை விட 10 மடங்கு இது வந்து துரிதமான வேலையை செய்யும். ஸோ செடிக்கு தேவையான
மினரல்ஸு, ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும். ஏன்னா நம்ம வந்து நாட்டு மாட்டு சாணமும் இது கூட சேர்த்துருக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய ட்ரேஸ் எலிமெண்ட்ஸு, பெனிஃபிஷியல் மைக்ரோப்ஸு எல்லாம் சாயிலில் போயிட்டு உடனே அந்த சீசன்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ரிசல்ட் வந்து நீங்கள் கண்கூட பார்க்கலாம். அதிலிருந்து வரக்கூடிய அந்த பிரான்ச்சஸ் வந்து நல்லா விகரஸாக வரும். அந்த ஃப்ளவரோடைய குவாலிட்டி நல்லாயிருக்கும். காம்பேக்டான ஃப்ளவர்ஸ் வரும் ஃப்ளவர் கிராப்புக்கெல்லாம் போடும்போது. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து இது எல்லா பயிர்களுக்குமே வந்து பயன்படுத்தலாம். நீங்கள் உங்களுடைய காய்கறி பயிர்களுக்கு, பூ வகையான பயிர்களுக்கு, பிளான்டேஷன் பயிர்களுக்கு, நெல் வகையான பயிர்களுக்கு, ஸோ இந்த மாதிரி எல்லா வகையான பயிர்களுக்குமே வந்து இதை நீங்கள் பயன்படுத்தலாம். நீங்கள் டிஏபி போடணுன்ற ஒரு அவசியமே இருக்காது. நீங்கள் இது ஒன்றே போட்டிங்கனாவே இதிலே எல்லா மைக்ரோ நியூட்ரன்ஸும் கலந்து வந்துடுது. ஸோ அதனால் நீங்கள் இது ஒன்றே போடலாம். மேலே வேணால் இலைவழி வேணால் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இது நீங்கள் போட்டு பாருங்கள், உங்களுடைய வயலில் எப்படி ஈல்டு வருது, அதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குது, அதனுடைய செல்ஃப் லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் கண்கூட வந்து பார்க்கலாம். ஸோ வெஜிடபிள்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபார்மர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து இதனுடைய அவேர்னஸ் வந்து தெரியாது. டிஏபி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காசு போட்டு அதை அடித்து பிடிச்சி வாங்கி அதை வந்து பயிர்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதை வந்து நீங்களே உங்களுடைய லேண்டுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களே வந்து இதுக்கு பயன்படுத்தி உங்கள் ஃபார்முக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்மர்ஸ்.